ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் பேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐயங்கார் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணின சாரியை எப்படி கட்டிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல மாமா வந்து ஐயங்கார் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணாத சாரியை எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா. அந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஐயங்கார் யாராவது பார்த்தேன்னா அதே மாதிரி ஸ்டிச் பண்ண சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9566156431 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஐயங்கார் ஸ்டைல் சாரி ஸ்டிச் பண்ணின சாரியை எப்படி வேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஃபுல் டீடைலோட காமிச்சிருக்கேன். இவளோட சைஸ் வந்து ஹிப் சைஸ் ஹைட் எல்லாமே ஜாஸ்தி. நான் வந்து ஹிப் சைஸ் ஹைட் எல்லாமே கம்மி எனக்கு. அதனால அதை வந்து எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேற சின்னவா எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் நான் இதுல கொடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் மாமா ஸ்டைல்ல நான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணின சாரியை எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு இந்த சாரி ஸ்டிச் பண்றதுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பாத்துடலாம். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாக்க இன்ஸ்டேப் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் நம்பர் 1ல இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹிப் சைஸ் அதே மாதிரி அதே ஒன்ன வந்து கீழே அடியில விட்டுடுங்க. அப்ப மேல எந்த இடத்துல கீழே நீங்க கட்டிக்கிற இடம் வரைக்கும், அதாவது கீழே தர வரைக்கும், கட்டிக்கிற இடத்துல இருந்து கீழே தர வரைக்கும் உள்ள இன்ச்சஸ் எவ்வளவு அப்படிங்கறத மார்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டா போறோம். இதே வந்து நான் வந்து ஹிப் சைஸ் அண்ட் ஹைட்டும் எனக்கு மெஷர்மெண்ட் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு நான் ஜென்ரலா சொன்னாக்க நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, என் பொண்ணுக்கு தைக்கணும், என் பொண்ணு வந்து 5.2 ஹைட் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவளோட டோட்டல் ஹைட் சொல்றா. டோட்டல் ஹைட் எனக்கு தேவையில்லை. ஏன்னா சாரி எங்க கட்டிக்க போறோம், இடுப்புல இருந்தா கட்டிக்க போறோம். எந்த இடத்துல கட்டிப்பாலும் அந்த இடத்துல இருந்து கீழே தர வரைக்கும் எடுத்தா போறோம். கண்டிப்பா ஹிப் சைஸ் ஹைட் இது ரெண்டு மட்டும் ஐயர் அண்ட் ஐயங்கார் ரெண்டு பேருமே கரெக்டா பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து இன்ச்சஸ்ல எனக்கு அனுப்பிங்க. கொஞ்ச நேரம் உங்களை மாதிரி நான் ஐயங்காரா மாறலாமா, இல்ல சாரி எப்படி கட்டிக்கலாம்னு பார்க்கலாமா. இதே போலதான் இருக்கும் ஸ்டிச் பண்ண சாரி பட்டியாலா டைப்ல இருக்கும். கீழே கால் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும், தனித்தனி கால் மாதிரி. இதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து கச்சம் வந்து அதுலயே பிக்ஸ் பண்ணிருப்பேன். இதுல வந்து ஐயர் ஸ்டைல்ல இது வரைக்கும் நான் கச்சம் வச்சது இல்லை எந்த சாரியிலயுமே. இப்ப இந்த சாரில இருந்து கச்சம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சைட்ல ஐயருக்கு வந்து நான் சைட்ல வந்து கொசவா வந்துடும். ஐயங்கார் ஸ்டைல் அப்படிங்கறனால இந்த இடத்துல கொசவா கிடையாது, இந்த இடத்துல கச்சம் வச்சிருக்கேன். இந்த கச்சம் வரைக்கும் கண்டிப்பா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இதை எப்படி வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பேண்ட் ரெண்டு காலையும் தனியா ரெண்டு காலையும் டிவைட் பண்ணிட்டு நான் வந்து சாரி மேலேயே கட்டினதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் இந்த சாரி வந்து ஹிப் சைஸ் ஜாஸ்தி இருக்கிறவாளுக்கு நான் ஸ்டிச் பண்ணினேன் சாரி. அதனால எனக்கு வந்து ஹிப் சைஸ் கொஞ்சம் பெருசாவும் இருக்கும், பட்டியாலாவும் பெரிய சைஸ்ல இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் பேண்ட் இப்படி தனித்தனியான பேண்ட் போட்டுருந்தாச்சு. பேண்ட் நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. டைட்டா கட்டிக்கும் போது இந்த இடத்துல சொரிக்கும் போது லூஸ் விழாம இருக்கும். இதுல அந்த பேண்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இப்ப கச்சம் வைக்கிறேன். இப்ப எல்லா ஐயங்கார் எல்லாருக்குமே இந்த இடத்துல கச்சம் வைக்கிறேன். இந்த கச்சம் வந்து கச்சத்தை தவிர இந்த சாரியை வந்து நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் வரணுமா கெட்ட பக்கம் வரணுமா, ஐயங்காருக்கு எல்லாருக்குமே எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்திருந்தாலுமே இது நல்ல பக்கமா இருந்ததுனாக்க தலைப்பு வந்து உள்டாவா வரும். இது வந்து இந்த பக்கமா எடுத்திருந்ததுனாக்க தலைப்பு வந்து என்னன்னா வரும். இது வந்து இது இப்படி இப்படி எடுக்கும்போது இந்த கெட்ட பக்கம் வெளியில வந்ததுனாக்க தலைப்பு வந்து கரெக்டா வரும். இப்ப இதை எடுத்துக்கலாம். சாதாரணமா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றா இல்லையா, இந்த இடத்துல ஹைட் இது மாதிரி வைக்கிறா. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இப்படி எடுத்து வந்துட்டு வைக்கும்போது இந்த இந்த பக்கம் நான் நிறைய கீழே இது இருந்து நமக்கு வந்து சுத்து வந்து நிறைய இருக்கு, நிறைய தொங்குறது பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றவாளா இருந்தாக்க இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து லெஃப்ட் சைடு நல்லா இழுத்து சொரிக்கோங்க. அதாவது சாரி எக்ஸஸா இருக்கு அப்படிங்கிறவா லெஃப்ட் சைட்ல, நாங்க எல்லாம் வந்து ஐயர்ல வந்து ரைட் சைடு இழுத்து சொரிப்போம். அந்த மாதிரி சொருகிட்டு கீழே ரொம்ப தொங்குறது ஹைட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்லாம் இருக்கிறவாள்லாம் இதையும் எடுத்து இன்னொரு சுத்து இந்த இடத்துல அப்படி சொரிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கவா. அது மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரைட் சைடு இழுத்து இப்படி அந்த சொரிக்கணும். அந்த மாதிரி சொரிகிண்டு இந்த மாதிரி சாரியை எடுத்து ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாக்க ஈஸியா இருக்கும். அதாவது தலைப்பு வந்து தர வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் ஃபுல்லா உள்ளத இந்த வந்து இழுத்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிடலாம். சொருகிட்டு இந்த தலைப்பு இழுத்து வச்சுட்டேன் இல்லையா, இப்போ இந்த ஐயருக்கு வந்து லெஃப்ட் சைடா வரும், ஐயனாருக்கு இப்ப நம்ம வந்து லெஃப்ட் சைடு தலைப்பு போட்டுக்கனால இந்த தலைப்பு வந்து இந்த பக்கமா வரும். அதே மாதிரி கட்டிண்டு எல்லாம் பாங்கு பதவசா அழகா ஐயங்கார் மாமி ரெடி. இந்த இடத்துல பின்னாடி கொண்டு போய் சொல்லிக்கோங்க. இப்போ
கீழே வந்து கரெக்டா வருது. இந்த சாரி வந்து எனக்கு ஹிப் சைஸும் ஜாஸ்தி, ஹைட்டும் ஜாஸ்தி. அதனால கீழே வந்து ஹைட் வந்து கீழே காலுக்கு கீழே தொங்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நடந்து காமிக்கிறேன். எனக்கு இன்னொன்னு புசு புசுன்னு இருக்கலாம். ஏன்னா முன்னாடி உள்ளுக்குள்ள ஒரு 6 கஜம் சாரி கட்டின்னு இருக்கேன், மேல இது 9 கஜம் கட்டின்னு இருக்கேன். அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன புசு புசுன்னு காமிக்கலாம். கண்டிப்பா இது எப்படி இருக்கு பாருங்க. கீழே உட்காந்து காமிக்கிறேன். கீழே உட்காந்து காமிக்கும் போது இந்த ரைட் சைடு இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்பை வந்து உள் பக்கமா முழங்காலுக்கு மேல இழுத்துக்கணும். இழுத்துந்தெல்லாம் உங்களுக்கு தடுக்கவே தடுக்காது. இந்த இந்த தலைப்பு இந்த சாரியில இருந்து இங்க வருது இல்லையா, இந்த தலைப்பை வந்து நல்லா கீழே ஃப்ரீயா விடணும். அந்த மாதிரி விட்டுட்டு இந்த தலைப்பு இப்படி முழங்காலுக்கு என்னென்ன இப்படி இழுத்துன்னு கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். இந்த ஐயங்கார் ஸ்டைல் சாரி ஸ்டிச் பண்ணின சாரியை எப்படி வேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஃபுல் டீடைலோட காமிச்சிருக்கேன். இவளோட சைஸ் வந்து ஹிப் சைஸ் ஹைட் எல்லாமே ஜாஸ்தி. நான் வந்து ஹிப் சைஸ் ஹைட் எல்லாமே கம்மி எனக்கு. அதனால அதை வந்து எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேற சின்னவா எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் நான் இதுல கொடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. மாதிரி ஐயங்கார் உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஐயங்கார் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதே போல வீடியோ எப்படி வேர் பண்ணலாம் இதுல வந்து ஐயர், ஐயங்கார், மாதுவா, தெலுங்கு. மாதுவால 2 டைப் இருக்கு, தெலுங்குல 2-3 டைப் இருக்கு. யாருக்கு என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி தரணுமோ கண்டிப்பா 9566156431 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சாரி வேணுமோ அழகா சாரியை கட் பண்ணாம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். மாதுவாளுக்கு கட் பண்ணி தான் இப்ப வரைக்கும் தைச்சிருக்கேன். ஏன்னா சாரியை வந்து கட் பண்ணா மட்டும் தான் தைக்க முடியும். அது 6 கஜம் 6 yardsக்கும் கட் பண்ணி நான் மட்டும் தான் தைக்க முடியும். அதனால அந்த மாதிரி தான் மாதுவா ஸ்டைலும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவாளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போல வீடியோ இன்னும் நிறைய வேணும் அப்படின்னாக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன்.